ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். மாடி தோட்டத்தில் தொட்டிகளில் செடிகள் வச்சு வளர்க்குறோம். அந்த செடிகள் முதல்ல நல்லா வளரணும்னு ஆசைப்படுவோம். நல்லா வளர்ந்தப்புறம் கொத்து கொத்தாக காய்க்கணும்னு ஆசைப்படுவோம். இப்போ பாருங்கள், நம்ம செடிகள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குது. இந்த தக்காளி செடிகள் இவ்வளோ நல்லா காய்க்கிறதுக்கு இந்த செடிகளுக்கு நான் என்ன பராமரிப்பு கொடுத்தேன், எப்படி உரம் கொடுத்தேங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். தக்காளி செடிகள் மட்டும் இல்லை, வேறு எந்த விதமான செடிகள் மாடி தோட்டத்தில் வளர்த்தாலும் அந்த செடிகளுக்கு தேவையான காற்று கிடைக்கணும், வெயில் கிடைக்கணும், தண்ணியும் கிடைக்கணும். ஒரு தொட்டியில் ஒன்றுக்கு மேற்பட்ட செடிகளை வளர்க்கக்கூடாது. பெரிய தொட்டிகளாக இருந்தால் 2-3 செடிகள் வளர்க்கலாம். ஒரு செடி நல்லா வளரணுன்னா அதுக்கு கிளைமேட் ரொம்ப முக்கியம். தக்காளி செடிக்கு இப்போ ஒரு ஏற்ற கிளைமேட் நடந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் கூட நீங்கள் புதுசாக விதைகள் போட்டு தக்காளி செடிகள் வளர்க்கலாம். தக்காளி விதைகளை ஒரு தொட்டியில் போட்டு முதல்ல நம்ம நாற்று உருவாக்குறோம். அந்த நாற்றுகள் ஒரு குறிப்பிட்ட உயரம் வளர்ந்தப்புறம் பிடுங்கி வேறு பெரிய தொட்டிக்கு மாற்றி நடவு பண்ணுவோம். நாற்றுகளை குறைஞ்சது 25 நாளைக்குள்ளே வேறு தொட்டிக்கு மாற்றிடணும். ரொம்ப லேட் பண்ணி நம்ம நடவு பண்ணோன்னா செடிக்கு வளர்ச்சி இருக்காது. மண் கலவண்ணி பார்த்தோன்னா 1 பங்கு மண், 1 பங்கு உரம், 1 பங்கு கோகோபிட், அது கூடவே 1 பங்கு நம்ம ஆற்று மணனும் சேர்த்துக்கிடணும். ஆற்று மண் சேர்க்குறதுனால நம்ம ஊற்றுற தண்ணி தொட்டியில் தேங்காமல் நல்லா வெளியேறிடும். தொட்டிக்கு போடுற ஹோல்ஸும் ரொம்ப முக்கியம். செடி நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கொம்பு நடவு பண்ணிடுறது நல்லது. இப்போ நம்ம செடியை நடவு பண்ணிடலாம். செடியை எப்போவுமே கொஞ்சம் ஆழத்தில் தான் நடவு பண்ணணும், ரொம்ப மேலே நடவு பண்ணக்கூடாது. இதில் கீரை செடிகளும் இருக்குது. ஒரு 4-5 நாளில் அந்த செடிகளை பிடுங்கிடலாம். தக்காளி செடிகளை கொஞ்சம் சாஃப்டாக தான் நம்ம கையாளணும். ஸ்ட்ராங்காக அழுத்தினோன்னா ஈஸியாக உடஞ்சிரும். இந்த மாதிரி நடவு பண்ணிட்டோம், ஒரு சின்ன நூல் போட்டு கட்டிடலாம். இப்போ நம்ம தண்ணியும் ஊற்றிடலாம். ஆரம்பத்தில் மண்கலவை தயாரிக்கும் போதே நம்ம உரங்கள்லாம் சேர்த்துருப்போம். அந்த உரங்கள் வளர்கிற வரைக்கும் போதும். இப்போ இந்த மாதிரி பூ பூக்கிற ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் திட உரம் கொடுக்கணும். நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை இந்த மாதிரி கிளறி நல்லா லூஸாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற உரத்தோட சத்துக்கள் செடிக்கு போய் சேரும். நான் இன்றைக்கி மாட்டு உரம், அது கூடவே சாம்பல், வேப்ப முன்னாக்கு எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை கொடுக்கலாம். அது கூடவே சாம்பல் இருந்தால் சேர்த்துக்கிடுங்க. வேப்ப முன்னாக்கு சேர்த்தாலும் இந்த வேர் சம்மந்தமாக எந்த பிரச்சனைகளும் செடிக்கு வராது. திட உரம் போட்டுட்டு நல்லா மண்ணை கிளறி கொடுத்துடணும். மண்கலவை தொட்டியில் கம்மியாக இருந்தால் மண்கலவையும் போட்டு நிரப்பணும். தக்காளி செடிக்கு வேர்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். தக்காளியில் பல ரகங்கள் இருக்குது. ஒரு சில ரகங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாகவே வளரும். ஒரு சில ரகங்கள் ஒரு ஆள் ஹைட்டுக்கு கூட வளரும். சில ரகங்கள் கொடி மாதிரி வளர்ந்துக்கிட்டு போகும். குறிப்பாக அந்த செரி தக்காளிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு கொடி மாதிரியே போய்கிட்டே இருக்கும், நீண்டு வளர்ந்துக்கிட்டே போகும். கொம்பு நட்டி வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பந்தல் போட்டால் அந்த கொடி ரகங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றதாக இருக்கும். நல்லா படர்ந்து நிறைய காய்களும் நமக்கு தரும். இந்த பந்தல் எப்படி போடுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். அடுத்தது, தக்காளி செடி தொட்டிகளை ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால பூக்கள் மேலே காற்று படாது. காற்று படலைன்னா மகரந்த சேர்க்கை நடக்காது. மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் பிஞ்சுகள் உருவாகும். ஒரு தொட்டியில் ஒரு செடி வச்சு வளர்க்கும் போது தான் அந்த செடி செழிப்பாக வளர முடியும். பெரிய தொட்டியாக இருந்துச்சுன்னா 2 செடி 3 செடி வேணால் வைக்கலாம். ஒரே தொட்டியில் நம்ம நிறைய செடிகளை வச்சு வளர்க்கும் போது அந்த செடிகளுக்கு தண்ணி பற்றாக்குறையும் ஏற்படும், சத்து பற்றாக்குறையும் ஏற்படும். பூக்கள்லாம் கொட்டி போகும், செடிகள் வீக்காகி நமக்கு காய்களும் தராது. இந்த மாதிரி பூ பூக்கிற நேரத்தில் 1 வாரம் புளிக்க வச்ச மோரை 20 மடங்கு தண்ணி கலந்து செடி மேலே நல்லா தெளித்து விடலாம். அப்படி தெளித்து விடுறப்போ பூக்கிற பூக்கள் நல்லா பிஞ்சுகளாக மாறி அந்த பிஞ்சுகள் உதிராமல் காயாக மாறும். புளிச்ச மோர் ஒரு பூச்சி விரட்டியாகவும் அமையுது. தக்காளி செடிக்கு ஒரு வைரஸ் நோய் மாதிரி வரும், அந்த நோயும் வராமல் தடுக்கும். புளிச்ச மோருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இப்போ நம்ம செடிகள் எல்லாமே பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உரம்னு பார்த்தா மாதத்துக்கு ஒரு தடவை திட உரங்கள் கொடுக்கணும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி புண்ணாக்கு கரைசல் மாதிரியான திரவ உரங்கள் கொடுக்கணும். உங்ககிட்ட என்ன லிக்விட் ஃபர்டிலைசர் இருக்கோ அதை கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், பிஞ்சுகள்லாம் நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. தக்காளி செடிக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குச்சி நடவு பண்ணி கட்டலாம். அப்படி இல்லைன்னா பந்தல் மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் கட்டியிருக்கிற மாதிரி கயிறு வச்சு கூட கட்டலாம். நான் கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட்டுறதுனால செடி சரிஞ்சு விழாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம அப்படியே விட்டோம்னா காற்றுல சரிஞ்சு விழுந்து செடி வேஸ்ட்டாக போயிடும்.
செடி நல்ல காய்களும் நமக்கு தராது. தக்காளி செடிகளுக்கு கால்சியம் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா காய்களுக்கு அடியில் கருப்பாக வித்தியாசமாக ஒரு மாதிரி வரும். அப்படி வராமல் இருக்கணும்னா கால்சியம் சத்துக்கள் இருக்கிற மாதிரி உரங்களை நம்ம கொடுக்கணும். முட்டை ஓடுகளை தூள் பண்ணி கொடுக்கலாம். சுண்ணாம்பு கூட தண்ணியில் கரைச்சி ஊற்றி விடலாம். இந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ அப்படி குறைகள் வராமல் தரமான காய்கள் நமக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டு தக்காளி செடிகளுக்கும் நான் சொன்ன பராமரிப்பை கொடுங்க. அறுவடையை அள்ளுங்க. மறுபடியும் நம்ம அறுவடை வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.